சவுண்டை வச்சு ஒரு கிளாஸை உடைக்க முடியுமா? இதுக்கு எல்லாருமே முடியும்னு சொல்லுவீங்க. இதுவே ஹியூமன்ஸ் வாய்ஸை வச்சு ஒரு கிளாஸை உடைக்க முடியுமான்னு கேட்டால் முடியும் முடியாதுன்னு 2 விதமான ஆன்சர் சொல்லுவீங்க. ஏன் முடியாது? ஏன் முடியும்? வாங்க பார்க்கலாம். கண்ணாடியும் உடையும். சவுண்ட்னால எப்படி கிளாஸ் உடையுது? இதுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா ஹியூமன் வாய்ஸ்னால கிளாஸை உடைக்க முடியுமா முடியாதான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரிசோனன்ஸ் நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சவுண்ட் ட்ராவல் பண்ணும்போது அது அதிர்வலைகளாக கிரியேட் ஆகி அந்த சவுண்ட் வேவ்ஸ் கிளாஸை சுற்றி ஃப்ளோ ஆகும்போது கிளாஸ் வைப்ரேட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த சவுண்ட் வேவ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத நம்ம டெசிபிள்னு சொல்லலாம். அப்போது டெசிபிள் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த கிளாஸ் ஒரு எலாஸ்டிக் மாதிரி ரியாக்ட் ஆகும். அப்போது மேக்ஸிமம் டெசிபிள் வேல்யூ அந்த கிளாஸை சுற்றி ஃப்ளோ ஆகும்போது அந்த கிளாஸ் உடஞ்சிரும். இப்போ நமக்கு சவுண்ட்னால ஒரு கிளாஸ் எப்படி உடையுது, அதுக்கு நமக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. அடுத்து ஹியூமன் வாய்ஸ்னால ஒரு கண்ணாடி கிளாஸை உடைக்க முடியுமா, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஹியூமன் வாய்ஸை ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டோன்னா 2 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம அந்த மேக்ஸிமம் லெவல் ஆஃப் டெசிபிளை ரீச் பண்ணணும். அது ஒரு குறிப்பிட்ட வேல்யூவாக இருக்கும். செகண்ட் ஒன், அப்படி ரீச் பண்ணுற அந்த வேல்யூ கண்டினியூஸாக கிளாஸை சுற்றி ஃப்ளோ ஆகணும். அந்த ஃப்ரீக்வன்சி ட்ராவல் அதிர்வலைகளாக க்ரியேட் ஆகி மேக்ஸிமம் லெவலை அச்சீவ் பண்ணும்போது அந்த கிளாஸ் உடஞ்சிரும். இப்படி கிரிட்டிக்கலாக 2 ஸ்டேஜ் இருக்குது. இது போக நம்ம எடுத்துக்கிற அந்த கிளாஸோட ஸ்ட்ரக்சரும் திக்னஸும் இதில் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். நம்ம இதை ஈஸியாக சொல்லிடுறோம், ஆனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் இவ்வளோ விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்குன்னே நமக்கு தெரியுது. சரி, ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ஒயின் கிளாஸை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இதோட ஸ்ட்ரக்சரும் திக்னஸும் வேறு. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் கிளாஸோட ஸ்ட்ரக்சரும் திக்னஸுமே வேறு. நம்ம இப்போ ஒயின் கிளாஸை இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஏன் நம்ம ஒயின் கிளாஸ் எடுத்துருக்கோன்னா அதோட திக்னஸும் ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் ஈஸியாக உடையிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹியூமன் வாய்ஸில் இருந்து வர ஃப்ரீக்வன்சி வேல்யூவுக்கு ஒயின் கிளாஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு ஒயின் கிளாஸோட மேக்ஸிமம் டெசிபிள் வேல்யூ என்ன? இதுக்குமே சைஸ் திக்னஸ்லாம் மாறும். ஒயின் கிளாஸில் டிஃப்ரெண்ட் கிளாஸஸுமே இருக்குது. இப்போ நம்ம அந்த கிளாஸோட குறிப்பிட்ட வேல்யூ என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் இதுதான் மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்ல முடியாது, ஆனால் இதுக்குள்ளே அந்த வேல்யூ இருக்கலான்னு சொல்லலாம். இப்போது ஒரு ஒயின் கிளாஸோட மேக்ஸிமம் டெசிபிள் வேல்யூ என்ன? 100 to 150 இருக்கலான்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே இருக்க அந்த வேல்யூவை ரீச் பண்ணும்போது அந்த கிளாஸ் உடஞ்சிரும். இது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து ஹியூமன் வாய்ஸோட மேக்ஸிமம் டெசிபிள் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொருத்தருக்குமே வேறு வேறு வேல்யூ வரும். சரி, ஆவரேஜாக எவ்வளோன்னு நம்ம இப்போ பார்ப்போம். கிட்டத்தட்ட 30 to 60 டெசிபிள்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? இதுவே நம்ம பாட்டு பாடுறோம், கத்துறோம் அப்படின்னா எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ஆவரேஜாக ஒரு ஹியூமனுக்கு 60 to 80 வரைக்கும் இந்த வேல்யூ வந்து போகும். அப்போது இதுக்குள்ளே தான் மேக்ஸிமம் ஹியூமன்ஸோட டெசிபிள்ஸ் வேல்யூங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இந்த வேல்யூ மாறலாம். அப்படி இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்ச வேல்யூ 90 டெசிபிள்ஸ் தான். ஆனால் இப்போ நீங்களாம் கேட்கலாம், ப்ராக்டிக்கலாக வரும்போது ஃபியூ பீப்புள்ஸ்னால மட்டும் எப்படி கிளாஸை உடைக்க முடியுது? இது ரொம்ப ரேருங்க. ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்க கிளாஸோட மேக்ஸிமம் டெசிபிள் வேல்யூ 100 to 105 தான் இருக்கும். இதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா இந்த வேல்யூ கண்டினியூஸாக கிளாஸை சுற்றி ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா உங்களாலையும் உங்கள் வாய்ஸை வச்சு ஒரு கிளாஸை உடைக்க முடியும். முடியாதுன்னு சொல்லலை, கஷ்டம்னு சொல்கிறேன். எண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் சைல்டு.